தலை குனிந்து ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலும் எனக்கு தேவையானதை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாம். வல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நன்றி எறிதலோடு கூட சபையாக குடும்பங்களாக தேவனை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வைத்திருக்கின்ற வசனத்தை ஆராய்ந்து நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களுடைய ஆவியோடு இடைப்பட்டு எங்களுக்கு தேவையானதையும் எங்களை உத்வேகப்படுத்துகிற காரியங்களை நீர் சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களை உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கவும் உங்களோடு கூட சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடவும் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கவும் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினதற்காக இந்த 100ஆண்டு ஆண்டிலே உங்களோடு கூட வந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக திறந்த மனதோடு என்னை ஏற்றுக்கொண்ட உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களில் அநேகர் என்னை அறிந்திருக்கிறதற்கான வாய்ப்பு உண்டு. அறியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகத்தையும் ஜெப வேண்டுதலையும் உங்களுக்கு முன்னதாக வைத்து பின்னதாக நான் தேவ வசனத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அருமையானவர்களே, சென்னையிலே நான் ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை முடித்து ஆண்டவர் என்னை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை உட்படுத்தினது மாத்திரமல்ல, சென்னையில் 9 மணி நேரம் கம்பெனியில் வேலை செய்துவிட்டு 6 மணி நேரம் ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு கர்த்தர் என்னை அந்த நாட்களிலே ஏவிக்கொண்டு உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். சிறு பிள்ளைகள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி விசேஷமாக ஒரு முறை கூட ஆண்டவரை கேள்விப்படாத மக்கள் சென்னை பட்டணத்தின் புறநகரிலே அதிகம் உண்டு என்பதனாலே என்னோடு கூட சேர்ந்த வாலிபர்களை ஏற்றுக்கொண்டு அந்த கிராமங்களுக்கும் பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்திலே ஆண்டவர் என்னை ஈடுபடுத்தினார். அப்பொழுது நாங்கள் வாலிபர்களாக ஜெபித்து கொண்டிருந்த நாட்களிலே தேவன் எனக்கு முன்பதாக பீகாருடைய மேப்பை காண்பித்து இந்த பீகாருக்கு நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அது எனக்கு எளிதாக இருக்கவில்லை. ஏனென்றால் நான் தான் தலை மூத்த மகன், ஒரே மகன். ஆகையினாலே என்னுடைய பெற்றோரை குறித்த எண்ணங்கள் உண்டு. என்னோடு கூட பிறந்த 4 சகோதரிகள் உண்டு, சின்னவர்கள். அவர்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டிய கடமைக்கு நான் உட்பட்டிருந்தேன். பீகாரில் பேசுகிற மொழி எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒருவேளை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி இருந்தாலும் அன்றைக்கு பீகாரில் 64 பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் மத்தியில் எப்படி தெரியாத நான், ஒரு வார்த்தையும் ஹிந்தி தெரியாத நான் எப்படி சென்று ஊழியம் செய்வேன் என்கிற ஒரு தயக்கம் இருந்தது. யார் என்னை தாங்குவார்கள்? ஒருவரும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இல்லாத பகுதிகளில் எப்படி ஊழியம் செய்வது, எப்படிப்பட்ட காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லுவது, ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், சீதோஷ்ண நிலைகள் எனக்கு ஒத்துப்போகுமா என்கிற பலவிதமான கேள்விகளோடு கூட நான் நின்று கொண்டிருந்த போது 20 மாதமாக ஆண்டவர் என்னோடு கூட போராடி கொண்டே இருந்தார். நீ போய்த்தானாக வேண்டும் என்கிற சத்தத்தை தெளிவாக ஆண்டவர் காண்பித்தது மாத்திரமல்ல, ஒரு தடவை நான் ஒரு கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு அல்ல, உதவி செய்வதற்காக போயிருந்த போது ஆண்டவர் அந்த இரவு வேளையிலே நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொண்டிருந்த போது, நடந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது அவர் என்னை பார்த்து, இந்த தேதியிலே நீ உன்னுடைய வேலையை விட வேண்டும் என்று தெளிவாக எழுதி காண்பித்ததினால, ஆண்டவரே அது என்னால் கூடாது என்று நான் மறுத்தவனாக நிற்கும்போது அவருடைய 2 அழகான கண்களை பார்த்தேன். அதிலிருந்து கண்ணீர் வடிந்து என் மேலே விழுந்து, மகனே நீ போகாவிட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னதின் அடிப்படையில் ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்க என்னுடைய வேலையை விட்டுவிட்டு 52 வருடங்களுக்கு முன்னதாக
தனி மனிதனாய் நான் அந்த பகுதிக்கு சென்றேன். அந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய கிரியைகளுக்காக பல போராட்டங்கள், குறைவுகளின் மத்தியிலே, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே, முரட்டாட்டம் பிடித்தவர்கள் மத்தியிலே, இயேசு என்கிற நாமமே தெரியாமல், சிலுவை என்றாலே என்ன என்று தெரியாமல் இருக்கிற கூட்டத்தின் மத்தியில் பலவிதமான ஊழியங்களை செய்த பின்பு தமிழகத்திலிருந்தும் அங்கே எங்களுடைய ஊழியங்களினால் ரட்சிக்கப்பட்டவர்களுமாக சேர்ந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 பேரை கொண்ட ஒரு இயக்கமாக மாறி பல இடங்களிலே சபைகள் உண்டாகி, சில இடங்களிலே சபை கட்டடங்களை கட்டவும், அதோடு கூட கல்வித்துறையிலேயும் கிட்டத்தட்ட 25,000 பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கவும், கூடவே மருத்துவ பணியையும், அதோடு கூட அநாதை இல்லங்கள் அல்லது விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களை ஆளாக்கி அவர்கள் அந்த பழக்கத்தில் இருந்தே 15 தலைமுறையாய் விபச்சாரம் செய்வதையே தொழிலாக கொண்டிருந்த மத்தியில் இருந்தவர்களை பிரித்து இன்றைக்கு அவளுக்கு வாழ்வு கொடுக்கவும், அவளுக்கு வாழ்வாதாரத்தை செய்து கொடுக்கவும் கர்த்தர் என்னையும் என்னோடு கூட சேர்ந்தவர்களையும் உபயோகப்படுத்தி வருகிறார். அவருக்கு மகிமை உண்டாகுதாக. உங்களிலே யாராகிலும் எங்களுக்காக ஜெபிக்க ஏவுப்படும் போது எங்களை நினைத்து கொள்ளுங்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, டீச்சராக இருக்கிறவர்கள் அல்லது மருத்துவர்களாக இருக்கிறவர்கள், நர்சஸாக இருக்கிறவர்கள், நீங்கள் அங்கே வந்து எங்களோடு கூட இணைந்து ஒரு சில வருடங்களாவது தேவனுக்கு பணிபுரிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவர்கள் சில நாட்கள் இப்பொழுது வசதியோடு கூட காரியங்களை செய்து வைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதில் வந்து தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தோடு இணைந்து நீங்கள் பணிபுரிவதற்கு நீங்கள் வரும்படியாக நான் கேட்கிறேன். அல்லாவிட்டால் இங்கே இருந்து இந்த பீகாரில் என்ன ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காயிலும் நீங்கள் ஒரு சில நாட்களால் வந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய கண்களை தெளிவிக்கிறது மாத்திரமல்ல, இந்த இந்தியாவுக்காக பாரப்பட வைக்கும். இந்த இந்திய தேசத்தினுடைய ஒரே ஆண்டவருடைய அன்பு விளங்கப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் மனதில் கொண்டு ஓடுகிற எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்க சோத்தரிக்க முடியும். அதற்கான ஒரு விண்ணப்பத்தையும் நான் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்னதாக வைக்கும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை அடங்கியிருக்கிற ஒரு காரியத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கும்படியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னுடைய ஆவியை இயக்கினார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு மறுபடியும் என்று அங்கே ஒரு வார்த்தை 1வது வசனத்திலே வருகிறது. சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். ஏன் இதை மார்க்கு எழுதும்போது தெளிவாக அதை எழுதுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பாகத்தில் தரிசனத்தை கண்ட ஏசாயா நடுங்குகிறான், தன்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிறான். ஆனால் திருத்துவத்தில் பேசப்பட்ட எமது காரியமாய் யார் போவான் என்று சொன்னபோது தேவ சத்தம் கேட்டதினாலே உடனடியாக இதோ என்னை அனுப்பும் என்று ஒப்பு கொடுத்தது போல தேவ சத்தம் தொனிக்கத்தக்கதான வார்த்தைகளை இந்த வார்த்தைகளிலிருந்து ஆண்டவர் பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஏன் மார்க் எழுதும்போது மறுபடியும் என்கிற வார்த்தை, சில நாட்களுக்கு பின்பு என்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு முன்னதாக 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் கப்பர்நகூமிலே போய் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினதை மார்க் அங்கு எழுதுகிறார். கொஞ்சம் 2 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே 21வது வசனத்தில் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அங்கே கப்பர்நகூமிலே ஆண்டவர் போதிக்கிறவராக மாத்திரமல்ல, அநேகரை சுகமாக்குகிறவராகவும் வெளிப்பட்டதை நாம் பார்க்கலாம். மறுபடியும் 32வது வசனத்தில் இருந்து 34வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும், வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன், பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள்.
அப்பொழுது அவர் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். ஆண்டவர் அந்த சாயங்காலத்தில் இன்னும் திரளான மக்களுக்கு போதகம் பண்ணினது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொருவரையும் கிட்டத்தட்ட முழு பட்டணமும் கூட வந்திருக்கும் போது அங்கே ஆண்டவர் எல்லாருடைய காரியங்களையும் சுகமாக்கி அவர்களை அனுப்புகிறதை 1வது அதிகாரத்தில் பார்த்த பின்பு அந்த காரியத்தில் எழுப்புதல் அடைந்த ஜனங்கள் அவரை மறுபடியும் அங்கே தேட ஆரம்பிக்கிறார்கள் அதிகாலையில். அதைத்தான் 37வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவரை தேடிக்கொண்டு சீஷர்கள் போன போது சீஷர்கள் எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்கிற குறிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதைத்தான் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். 38வது வசனம். அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி போதும். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் அந்த ஊரிலே எல்லா ஜனங்களுக்கும் போதகம் பண்ணினார் என்று 1வது அதிகாரத்தில் சொல்லி வந்த எல்லா வியாதியஸ்தரையும் சொஸ்தமாக்கி விடுதலை பெற்றவர்களாக அனுப்பினார் என்று சொன்ன அவரை தேடும்போது எங்களுக்கு இன்னமும் ஆசீர்வாதம் வேண்டும், இன்னமும் நாங்கள் சுபதேசத்தை கேட்க வேண்டும், இன்னமும் ஆண்டவருடைய தொடுதல் வேண்டும் என்கிற ஒரு பெரிய திரள் கூட்டத்திற்கு முன்னதாக ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படியாய் நான் கேட்கிறேன். ஐயா, ஒரே ஊரிலே ஒரே இடத்துல ஒரே கூட்டத்தாருக்கு மீண்டும் மீண்டும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நான் மறந்துவிட்டு நான் மற்ற ஊர்களிலும் அறியாதவர்கள் மத்தியிலேயும் இதே காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன் என்கிற ஆண்டவருடைய தெள்ள தெளிவான துடிப்புள்ள இருதயத்தை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். அதைத்தான் லூக்காவும் எழுதுகிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்காவிலையும் இதை பார்த்து இதே காரியம் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கும்படியாக 4வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்திக் கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய இதய துடிப்பை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஒருவர் கூட கெட்டு போகாதபடி என்றுதான் நாம் சுவிசேஷ பாடத்தை கேட்கும்போது ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து எழுதுகிற பவுல் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று. ஆண்டவரே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிற நாம் இந்த காரியத்தில் எத்தனை கவனமாய் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்த்தால் நலமாயிருக்கும். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஐயா, உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்கிற சபையாக, குழுவாக, சங்கங்களாக, வாலிபர்களாக நாம் மாறினால்தான் ஆண்டவருடைய இதய துடிப்பு அன்றைக்கு அவர் பூமியிலே நடந்து திரிந்த போது எப்படி இருந்ததோ அதே துடிப்பு இன்றைக்கும் இருக்கிறதை நீங்கள் காண முடியும். உங்கள் பகுதிகளிலே அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கொஞ்சம் மேலே போன மாவட்டங்களில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு சொன்ன காரியமும் அவருடைய சாட்சி ஒருவள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பயங்கரமான வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த அந்த மனுஷன் திடீரென்று அவருக்கு அழுகையின் சத்தம் கேட்கிறது. யார் அழுகிறார், யார் அழுகிறார், யார் அழுகிறார் என்று அவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாக அவருக்கு ஒன்றும் புரியாதவனாக ஒரு நாள்
இயேசுவின் அழுகையின் சத்தத்தை கேட்டதை கேட்டு அவர் ஆண்டவருக்குள் வந்து இன்றைக்கு ஆயிரமான வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாக பல கிராமங்களில் ஆண்டவரை சென்று செல்வதற்கு அவருடைய ஒரு உந்தும் சக்தியாக மாறி இருக்கிறதை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் ஆண்டவருடைய இதய துடிப்பை இன்றைக்கு ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை? என்னுடைய தேவை எனக்கு பெரிதாக தெரிகிறது, ஆனால் என்னை காட்டிலும் அதிகமாக ஆண்டவரும் ஒரு ஏக்கத்தோடு, ஐயோ 2000 வருடம் ஆகிவிட்டதே, ஆனாலும் என்னுடைய நற்செய்தி, நான் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தது, நான் இவர்களை மீட்கும் பணியாக என்னையே பலியாக கொடுத்த செய்தி எட்டவில்லையே என்கிற துடிப்பு இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் நெருங்கி பார்த்து அவருடைய இதயத்தின் துடிப்பை, அவர் சத்தத்தை கேட்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றால் தெளிவாக கேட்கும். அருமையானவர்களே, சபை இதில் தான் தங்கிவிட்டது என்று சொல்லுவேன். தங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்கிற நிலையில் தான் சபை அநேக நேரங்களில் தங்கிவிட்ட பொல்லாத ஒரு சூழ்நிலையை எல்லா இடங்களிலேயும் நான் பார்க்கிறேன். நான் ஒரு சம்பவத்தை சொல்வேன் என்றால் அது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் ஒரு தடவை நேபாள தேசத்தில் ஹிட்டவுடா என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன ஊர், அந்த 40,000 பேர் அங்கே இருக்கிறார்கள். அந்த ஊருக்கு 3 நாட்கள் கூட்டங்களை நடத்தும்படியாக கடந்து செல்ல நேரிட்டது. நாங்கள் போகிறது பீகாரிலிருந்து கல்கத்தாவுக்கு போய், கல்கத்தாவிலிருந்து காட்மண்டுக்கு போய், காட்மண்டுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கொண்ட ஒரு சின்ன ஃப்ளைட், அது ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட், சின்ன ஃப்ளைட், 21 பேரை ஏற்றி கொண்டு போகிற அந்த ஃப்ளைட்டில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் கல்கத்தாவிலிருந்து நாங்கள் காட்மண்டு போகிற ஃப்ளைட் ஒரு 1 மணி நேரம் தாமதமாக போய்விட்டபடினால அந்த சின்ன ஃப்ளைட்டை 20 நிமிஷத்தில் போய் சேர வேண்டிய அந்த ஃப்ளைட்டை நாங்கள் தவற விட்டு விட்டோம். அப்பொழுது தவற விட்ட போது நான் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்த போது நாங்கள் லேட்டாக தான் வருகிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்கள், அங்கே இருந்தவர்கள், அங்கே இருந்து ஒரு சூமோ வண்டியில் எங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போகும்படியாக வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் அந்த ஓட்டுகிற தம்பியை பார்த்து சொன்னேன், தம்பி, இன்றைக்குத்தான் சாயங்காலம் கூட்டம் இருக்க முடியாது, ஏனென்றால் இப்பொழுதே 5 மணி ஆகிவிட்டது. நீ ரோட்டு வழியாக எங்களை கொண்டு போவீன் என்றால் 6 மணி நேரம் ஆகும். அந்த 6 மணி நேரம் என்றால் 11 மணிக்குத்தான் நாம் போய் சேர முடியும். இப்படி இருக்கும்போது இன்றைக்கு கூட்டத்தை நீங்கள் 9:30 மணிக்கு முடித்து விடுவீர்கள் அல்லவா, அப்பொழுது இன்னைக்கு கூட்டம் நடக்க முடியாதல்லவான்னு சொன்னபோது அவன் சொன்னான், ஐயா நீங்கள் உட்காருங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னான். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. 6 மணி நேர ஓட்டத்தில் அந்த ஒழுங்கான வழியாக செல்ல வேண்டியவன் எப்படி அவன் என்னை கொண்டு போய் சேர்ப்பான் என்று நானும் என் மனைவியும் பின்னதாக உட்கார்ந்திருந்தோம். அவனுக்கு ஒரு உதவியாளர் இருந்தார்கள். அவன் ஏதோ ஒரு காட்டுப்பகுதி வழியாக, கரடு முரடான வழியே இல்லாத பகுதிகளில் வேகமாக எங்களை எப்படியாயிலும் கொண்டு போய் மீட்டிங்கில் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக ஓட்டி விட ஆரம்பித்தான். அவன் ஓட்டி வரும்போது என்னுடைய தலையை 10 தடவை அந்த ரூஃபில், அந்த ஜீப்பினுடைய அந்த மேல் பகுதியில் இடித்திருக்கும். என்னுடைய மனைவி என்னுடைய மடியில் படுத்து கொண்டதினால் தப்பிவிட்டாள். நான் அந்த 10 நேரம் அடி வாங்கி அவன்கிட்ட சொல்லவும் முடியாது. அவன் போகிற வழி அப்படிதான், அங்கே ஒரு ரோடே இல்லை, குதிரையின் மேலே போகிறது போல மேலையும் கீழையுமாக போய் கொண்டிருந்த அந்த நேரத்தில் நான் அங்கே போய் சேர்ந்த உடனே என் கையில் 7:30 மணிக்கு சேர்ந்து விட்டோம். உடனே கையை மைக்கை கொடுத்து விட்டார்கள். நான் 9:30 மணி வரைக்கும் பேசிவிட்டு நான் தங்கும் இடத்துக்கு போன போது அங்கே ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் நான் தங்கும்படியாக நேரிட்டு இருந்தது. அவர் என்னை பார்த்து சொன்னார், அண்ணன் சாப்பாடு ரெடியாக இருக்கிறது, நீங்கள் உடனடியாக சாப்பிடலாம் என்று. நான் சொன்னேன், தம்பி, வந்த பிரயாணத்தில் நான் அடிபட்டதுனால மாத்திரமல்ல, என் உடம்பெல்லாம் எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது போல இருக்கிறதுனால ரொம்ப உடம்பு வலிக்குதுப்பா, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டாதான் எனக்கு நான் நாளைக்கு காலைல 5 மணியில் பேச முடியும். அதனால் முதல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு யாராவது ஒரு மசாஜ் பண்ணி விடுறதுக்கு யாரையாவது எனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவன் உடனடியாக இதோ கூட்டிகிட்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி 10 நிமிடத்திற்குள்ளாக ஒரு மனிதனை கூட்டி கொண்டு வந்தான். அவன் அந்த கடுகு எண்ணெயை அதை சுட வைத்து எடுத்துக்கொண்டு வரும்போது நான் அவனை பார்த்து கேட்டேன், உன் பெயர் என்ன என்று. அவன் சொன்னான், டாக்கூர் என்று. நான் சொன்னேன், டாக்கூர் என்று இருக்கிறது, நீ
இயேசு கிறிஸ்துவை அறிந்தாயா என்று கேட்டேன். அவன் தலையை சொரிந்து கொண்டு சொன்ன காரியம் உங்களுக்கே வியர்ப்பளிக்கலாம். அந்த 40,000 இருக்கிற ஊரில் 17 சபைகள் இருக்கின்றன. நன்றாக கவனிங்கள், 17 சபைகள் இருக்கின்றன அந்த ஊரில். சின்ன ஊர், ஆனால் 17 சபைகள் இருக்கின்றன. அவன் சொன்னான், நான் பீகாரின் மோத்திஹாரி என்கிற ஊரில் இருந்து வந்து இங்கே நான் ஒரு கடையை திறந்து நான் பார்பர் ஷாப் வைத்திருக்கிறேன். மீதமுள்ள நேரங்களிலே நான் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது வழக்கம், எனக்கு தெரியும் என்று சொன்னான். நான் அவனை பார்த்து கேட்டேன், எத்தனை வருடமாக இங்கே இருக்கிறாய் என்று. 13 வருடங்களாக இங்கே இருக்கிறேன் என்று. அவனிடத்தில் நான் இயேசுவை எனக்கு தெரியுமா என்று சொன்னபோது அவன் தலையை சொரிந்து கொண்டே சொன்னான், இந்த ஊரில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நான் முடி வெட்டியிருக்கேன். இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் நான் முடி வெட்டியிருக்கேன். ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் என்கிட்ட முடிவெட்டவே வரலையேன்னு சொன்னான். நீங்களும் நானும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவோம். 17 சபைகள் இருக்கிற ஊரில் வாழ்கிற ஒரு மனுஷன், எல்லாருக்கும் சிகை அலங்காரம் செய்யக்கூடிய மனுஷனுக்கு அங்கே இருக்கிற சபையோ, சபை தலைவர்களோ, சபையின் பிள்ளைகளோ ஒருவர் கூட அவனுக்கு இயேசுவை சொல்லவில்லை என்கிற காரியத்தை பார்த்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் இது நடப்பதில்லை? இது நேபாளத்தில் மாத்திரமல்ல. அவனை உட்கார வைத்து, நீ என்னை தொடுமுன்னதாக நீ ஆண்டோடைய சுவிசேஷத்தை கேளு என்று சொல்லி அவனுக்கு பிரசங்கம் பண்ணி, அவனை பாவம் மன்னிப்பின் ஜபத்தை செய்ய வைத்து, அவன் தலையில் கை வைத்து ஜபித்து, அவனுக்கு நான் தங்கியிருந்த வீட்டில் இருந்த ஒரு ஹிந்தி நியூ டெஸ்டமெண்டை வாங்கி கொடுத்து இதை படியப்பான்னு சொன்ன பிறகுதான் அவன் எனக்கு மசாஜ் செய்தான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களை சுற்றிலும் விசேஷமாக இயேசுவின் நாமத்தை அறியாத ஆயிரம் மக்கள் இருக்கிற இந்த பாரத தேசத்தை குறித்தும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்திய நெருங்கி வந்து அவருடைய இருதயத்தின் சத்தத்தை, அழுகையை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் அவரை ஆராதிப்பதோடு நம்மை நிறுத்திவிட சொல்லவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற ஆடுகளாக நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த காலை ஆராதனையில தேவன் உங்களுக்கு உணர்த்தி வைப்பாராக. அப்படி இருக்கும்போது அங்கே அந்த கப்பர்நகூமில் இருந்த ஒரு மனிதன் விடப்பட்டிருந்தான். ஏனென்றால் அவனுக்கு திமிர்வாதம். அவன் தானாய் எழுந்து போக முடியாது, தானாய் காரியங்களை செய்ய முடியாது, தானாக இயங்க முடியாத அந்த மனுஷனுக்கு விடப்பட்டிருந்தான். ஆகையினால ஆண்டவர் மறுபடியும் அந்த ஊருக்கு போனார் என்று மார்க்கு ஆண்டவருடைய துடிப்பை உணர்ந்தவராக இங்கே எழுதுகிறதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்கிற ஒரு தேவ மனிதன் உலகத்திலே பல நாடுகளுக்கு மிஷினரிகளை அனுப்பி தந்து, கனடாவில் டொரண்டோ பட்டணத்தில் பீப்புள்ஸ் சர்ச் என்கிற ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டிருந்த அந்த சபையில் நான் போய் ஒரு காரியத்தை கண்டேன். என்ன தெரியுமா அவர்கள் செய்திருந்தார்கள்? என்னுடைய அறிவின்படி அவர்கள் 430 மிஷினரிகளை ஒரு சபையிலிருந்து உலகமெங்கிலும் அனுப்பியிருந்தார்கள். ஒருவேளை ஆஸ்வால் ஜே ஸ்மித் இப்பொழுது இல்லை என்றாலும் அவருக்கு பின்பு அந்த 3வது போதகரை நான் சந்தித்து பேசும்படியாக நேரிட்டது. அவருடைய சபை நிரம்பி வழியும், 2 ஆராதனைகள், அது தேசமெங்கும் ஒளிபரப்பாகும், டிவியிலே வரும். ஆனாலும் அவர்கள் திருப்தி அடையக்கூடாதபடி இன்னும் அதிகமான பெரிய ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். அது என் காதுகளுக்கு வந்தது. நான் இன்ஜினியரிங் படித்ததுனால எனக்கு இந்த கட்டடங்களை குறித்து கொஞ்சம் அறிவு உண்டு என்பதனால அந்த டிராயிங்கை பார்க்க விரும்பினேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா, நீங்கள் ஒரு பெரிய சபை கட்டப் போகிறீர்கள் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தீர்களே, அதனுடைய டிராயிங்கை காட்ட முடியுமான்னு கேட்டபோது அவர் என்னை பார்த்து சிரித்தார். அவர் சொன்னார், ஜெபக்குமார், நாங்கள் அப்படி தீர்மானித்திருந்தது உண்மைதான். எங்களுடைய கமிட்டியில் நாங்கள் அந்த டிராயிங்கை வைத்து அதற்கான பணச்செலவை எல்லாம் பார்க்கும்போது அங்கே இருந்த ட்ரெஷரர் என்ன சொன்னார், ஐயா, நாம் இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம் என்றால் நம்முடைய மிஷினரிகளிலே இருக்கிற கிட்டத்தட்ட பாதி பேரை நாம் பணித்தளங்களிலிருந்து வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பணம் அவர்களுக்கு அனுப்பக்கூடாதபடி நம்முடைய எல்லா கவனமும் கட்டடத்தின் மேலேயே போய்விடும் என்றார். 430 மிஷினரிகளை தாங்கி கொண்ட ஒரு சபை. அப்பொழுது அவருடைய காரியம் எல்லாரையும், அங்கே இருந்த எல்லாரையும்
தடுத்து நிறுத்தினது மாத்திரமல்ல, அங்கே இருந்த போதகர் அவர்களை பார்த்து சொன்னார், அந்த காரியத்தை நாம் ஒரு காலம் செய்ய முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சைக்கு விரோதமானது என்று சொல்லி அந்த டிராயிங்கை அங்கேயே நான் கிழித்து போட்டு விட்டேன் ஜெபக்குமார் என்று அவருடைய சொந்த வாயினாலே சொன்னதை நான் காதுகளிலே கேட்டேன். என்னை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் ஜெபித்தீர்கள், சோத்திரம். பாடினீர்கள், நன்றி. நீங்கள் பாடும்போது சிந்திப்பீர் என்கிற வார்த்தைகளை அழுத்தமாக சொல்லி பாடினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பாட்டை எழுதின அந்த எமில் ஜெபசி அண்ணன் அந்த பாடலை எழுதி இன்றைக்கு நம்முடைய வாய்களிலே தவழுகிற அந்த பாட்டை நாம் எத்தனை நேரம் சிந்தித்து பாடினோம். இந்த காலங்களில் இயேசுவினுடைய வருகை வேகமாக இருக்கும்போது அவர் மறுமுன்னதாக அவருடைய சுத்த சுவிசேஷம் ஜனங்களை இன்னமும் ஆசீர்வதிக்கப்படாத, இன்னமும் இயேசுவின் தொடுதலை அனுபவிக்காத, இன்னமும் ஆண்டவருக்கு தன்னை கொடுக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாத ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இந்த தேசத்தில் இருக்கும்போது நான் மாத்திரம் மறுபடி நான் எப்படி சாப்பிடுது? எதற்காக ஆஸ்வால் ஜே ஸ்மித்தை சொன்னேன் என்றால், ஆஸ்வால் ஜே ஸ்மித் சொன்னார், ஒரு பந்தியில் இருக்கிற ஒருவனுக்கு முதல் தடவை ஆகாரம் கிடைக்காத போது இரண்டாம் தடவை வாங்குவதற்கு இன்னொருவனுக்கு உரிமையே இல்லை என்று எழுதி வைத்திருக்கார் தன்னுடைய புஸ்தகத்தில். அந்த தேவ மனிதனால் நடத்தப்பட்ட சபையில் ஒரு துடிப்பு, பெரிய ஆலயமாய் கட்டினால் நல்லாத்தான் இருக்கும், அநேகர் வந்து உட்கார்வார்கள். ஆனால் ஒரு முறை கூட அழிவைக்கப்படாத, ஒரு முறை கூட இயேசுவை தெரிவிக்காத ஒரு பெரிய திரள் கூட்டம் ஆங்காங்கே இருக்கிற அதை கேள்விப்பட்டு தானே நாம் அத்தனை மிஷனரிகளை பல நாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில நாம் எப்படி எங்களுடைய வசதிக்காக, எங்களுடைய காரியத்தை பெருக்குவதற்காக நாங்கள் செயல்பட முடியும் என்று அந்த பெரிய பீப்புள்ஸ் சர்ச் என்று டொரண்டோவில் இருக்கிறது, அந்த சர்ச்சினுடைய போதகர்களும் அதனுடைய கமிட்டி மெம்பரும் தீர்மானித்தார்கள். இந்த பட்டணத்தில் ஏராளமான சபைகள் இருக்கிறார்கள், ஏராளமான சபைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். இன்னமும் இந்த பட்டணத்தில் இயேசுவை இரட்சகராக காணக்கூடாதபடி கண் சொருகப்பட்டவர்கள் இருக்கிறார் என்பது நீங்களும் நானும் அறிந்ததே. நமது மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஐயா, நமது மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம். என்னுடைய புஸ்தகத்திலே நான் நீ இல்லாவிடில் என்கிற தலைப்பில் நான் என்னை ஆண்டவர் எப்படி உருவாக்கி பீகாருக்கு கொண்டு போனார், என்ன காரியங்கள் எல்லாம் செய்து வைத்தார் என்கிற காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன். அதை வாசித்தவர்களுக்கு தெரியும். அதனுடைய ஆரம்பம் எது தெரியுமா? என்னை அப்படியாக உந்தி தள்ளினதற்கு ஆரம்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரை சொந்த ரட்சகராக என்னுடைய 21வது வயதில் ஏற்றுக்கொண்டு நான் சென்னையில் இருக்கும்போது, நான் 5 ஆண்டுகள் அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன். 26 வயது வரை நானும் என்னுடைய ஒரு சகோதரமாக சேர்ந்து சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஒரு வாரத்திற்கு 800 பிள்ளைகளை தெருவில் 4 தெரு சந்து கூடுகிற இடங்களிலே மரங்களின் கீழே அழைத்து கொண்டிருந்த போது என்னுடைய முதல் கூடுகையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு மோட்சத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்கிறத நான் படமாக காண்பித்து, அந்த மோட்சத்துக்கு போவதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் இருக்க வேண்டும், பெயர் இல்லாவிட்டால் நீ போக முடியாதுன்னு சொன்னபோது கிட்டத்தட்ட அத்தனை பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு, அவர்கள் ஒருவரும் கிறிஸ்தவர்கள் இல்லாத போது எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணீரோடு கூட தங்களுடைய தவறுகளை தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை எங்களிடத்தே உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி ஜெபித்த ஜெபம் என்னையும் என் சகோதரனையும் எனவோடு கூட இருந்த சகோதரனையும் அசைத்து விட்டது. அவள் கண்ணீரோடு கூட ஜெபித்த அந்த முன் வரிசையிலிருந்து ஒரு பெண், அவளுடைய பெயரை நான் மறக்கவே முடியாது. அவள், ஆண்டவரே நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், அந்த திருடி இருக்கேன், இந்த கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னால், என் பெயரை அவங்க புஸ்தகத்தில் எழுதிக்கிடுங்க சுவாமி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பெயர் அருண் என்று அதை உச்சரிப்போடு கூட அவள் சொல்லி ஆண்டவரை எழுதிக்கொள்ளும் என்று கெஞ்சின காரியம்தான் என்னை முதலாவது அசைத்த மற்றவருடைய வாயிலிருந்து வந்து புறப்பட்ட ஒரு ஜெபம். அன்றிலிருந்து அவள் எனக்காக ஒரு 10 பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிப்பாள். 6 வயது தான் ஆயிருந்தது. ஒரு தடவை அவள் நான் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வந்துவிட்டு
நான் திரும்ப போவதற்கு போது அவருடைய தாயார் என்னை மார்க்கெட்டில் சந்தித்து, உங்களுடைய மகள் வியாதியாக இருக்கிறாள் என்று சொன்னாள். அப்பொழுது நான் அவள் வியாதியாக இருக்கா நாங்கள் வந்து பார்க்கிறோம் என்று நானும் என் சகோதரனும் அங்கே போகும்போது, அது ஒரு புதன்கிழமை, நாங்கள் சனிக்கிழமை தான் அங்கே வழக்கமாக போவது வழக்கம். அவள் 10 நாட்களாக பீடிக்கப்பட்டவளாக வயிறும் முதுகும் ஒட்டின நிலையில படுக்கையில் இருந்தாள். அவருடைய அம்மா ஒரு சாமியாடி, கையிலே அக்னியை வைத்து சாமியாடுகிறவள். அப்பா பயங்கரமான குடிகாரர், ஒரு சின்ன ஏழை குடும்பம். அங்கே தான் நாங்கள் போய் அவளை பார்த்து, நான் அருணன் சொன்னபோது அவள் என்னை பார்த்து கண்களை மாத்திரம் திறந்து விட்டு தலை மாத்திரம் அசைத்தாள். அவளுடைய வாயில ஒரு புன்னகை கூட வர முடியாதபடி அத்தனை வேதனைக்குள்ளே இருந்த போது அவளிடத்தில் நான் ஜெபித்து விட்டு அந்த அம்மாவிடத்தில் சொன்னேன், சனிக்கிழமை வழக்கம் போல் வருகிறேன், அன்று வந்து பார்க்கிறேன் என்று சொன்னபோது, வெள்ளிக்கிழமை ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது? வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு அவள் தன்னுடைய தாயை கூப்பிட்டு, அம்மா உங்களுக்கு டாட்டா, அங்கிள் வருவாங்க, அவங்ககிட்ட சொல்லிருங்க நான் வாசல்ல, பரலோகத்தின் வாசல்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி கண்ணை மூடினா. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன பார்க்கறதுக்கு நீ வெயிட் பண்ண மாட்டியா, அந்த அங்கிள் தான் பார்க்கணுமா என்று சொல்லிவிட்டு, உங்களை பார்க்க முடியாது இல்லாமா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது இல்லாமா, அதனால தான் உங்களுக்கு பாய் பாய் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, அந்த தாய் அந்த வார்த்தைகள் உடைத்ததினாலே அந்த சாமியாடியான தாய் அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பின்னதாக தகப்பனுக்கும் அதே காரியம் நடந்து 3 மணி அளவில் தகப்பனுடைய கையையும் தாயினுடைய கையையும் பிடித்து கொண்டு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வெறும் கையனாக வரவில்லை, வெறும் கையாய் பரலோகத்தில் வரவில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்த காரியம்தான். என்னை ஆத்துமாக்களுக்காக அலைந்து திரிவதற்கு அந்த ஒரு பிள்ளை என்னை தட்டிவிட்டு என் ஆத்துமாக்களுக்காக பாரம் கொள்வதற்கு என்னை உந்தி தள்ளினது என்று தைரியமாக சொல்லுவேன். என்னை கேட்கிறவர்களே, எத்தனை வருடமாக நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களாக வளர்ந்து இந்த ஆலயத்தினால் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய இதய துடிப்பை புரிந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரிடத்திலே நான் அவரை சந்திக்க போகும் வேளையில் அல்லது அவருடைய வருகையில் அவரை வெறும் கையனாய் சந்திக்க முடியாது, பொன்னோடும் வெள்ளியோடும் நான் சந்திக்க கூடாது, ஆத்துமாக்களைத்தானே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள் இல்லாமல் இருக்குமானால், உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் விரும்புகிற உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பழைய ஒரு பாடல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காரை ஏறி உமதண்டை நீர்க்கும் போது இரட்சகா ஊதவாமல் பலனற்று வேட்கப்பட்டு போவேனோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. பக்தர்கள் பாடின பாடலாம், ஆண்டவரே நான் உம்மை சந்திக்கிற நாளில் என்ன வெறும் கையாய் இடத்துல வந்துவிடக்கூடாது ஆண்டவரே, நீர் செய்த காரியத்தை எனக்காக மரித்த உமக்காக ஒரு சிலரையாயிலும் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்கிற துடிப்பை ஆண்டவர் தருவார் என்றால், ஆண்டவர் அந்த கப்பர்நகூமிலே மறுபடியும் போய் சேர்ந்து அங்கே ஒரு வீட்டிலே இருந்து பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்த போது, அங்கே வாசல் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் கூடி வந்தது உண்மைதான். ஆனால் 4 பேர் மாத்திரம் அவர்களுக்கு எதிராக நடக்கிறார்கள். ஒரு திரள் கூட்டம் இன்னமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும், இன்னமும் ஆண்டவருடைய தொடுதல் வேண்டும், இன்னமும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வேண்டும், இன்னமும் அவருடைய சுகம் எனக்கு வேண்டும் என்று ஒரு பெரும் திரள் கூட்டம் ஒரு பக்கமாய் போய்கொண்டிருக்கும் போது, இந்த 4 பேர் மாத்திரம் எதிர்த்தால் போல், அவர்களுடைய பெயரை கூட ஏதும் எழுதவில்லை, ஒரு சின்ன பாரம். ஆண்டவர் முதல் தடவை வந்திருந்த போது
நம்மோடு கூட படித்த அல்லது விளையாடின அந்த ஒரு மனுஷன் திமிர்வாதமாயிருக்கிறான், அவனால் போக முடியாது, நான் எப்படியாயிலும் அவனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் விரும்பி ஓடும்போது இந்த 4 பேர் மாத்திரம் ஆத்மாவின் பேரிலே கரிசனை உள்ளவர்களாக, தன்னோடு விளையாடினவர்கள், தன்னோடு படித்தவர்கள், தன்னோடு கூட வேலை செய்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு தொடுதலுக்கு விலகி இருக்கக்கூடாது என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் எதிர்த்து சென்று அவனை படுக்கையோடு கொண்டு வந்து அங்கே கெஞ்சுகிறார்கள். வாசலில் நிற்கிறவர்களை பார்த்து கெஞ்சுகிறார், ஐயா இந்த மனுஷனுக்கு தான் ஐயா முதல்ல தேவை, இவனுக்கு தான் ஐயா இமீடியட்டா இயேசு தொட்டு சுகமாக்க வேண்டிய அவசியம் உண்டு, நீங்க தான் அனுபவிச்சிட்டீங்களா ஐயா, நீங்க இந்த மனுஷனுக்கு இடம் கொடுங்கன்னா ஒருவர் கூட இடம் கொடுக்காத போது அப்படி பாரமுள்ளவர்கள் வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குவார்கள். அவர்கள் உண்டாக்கின வழி மேல் திறப்பாக இருந்தது, கூரை திறக்கப்பட்டது, அதிலிருந்து அவனை இறக்கி வைத்து ஆண்டவர் எப்படியாயிலும் தொடமாட்டார்களா என்று சொல்கிறார். அவர்களுக்கு அந்த காரியம் எப்படி நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 4 பேர் படுக்கையோடு கூட அவனை மேலே தூக்க வேண்டும், அவன் கை விட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து அங்கே அவனை இயேசுவுக்கு முன்னதாக கொண்டு வருகிற ஒரு காட்சியைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. எத்தனை தரை நான் ஆசீர்வாதங்களை இன்னும் தாரும் என்று ஜெபிக்கவும், இன்னமும் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்ததும் நல்லதுதான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதோடு கூட ஒரு முறை கூட ஆண்டவரை அறியாத, ஒரு முறை கூட ஆண்டவருடைய தரிசனம் பெறாத, ஒரு முறை கூட ஆண்டவருடைய காரியத்தை அறியாத மக்கள் ஒரு தெரியாததினால அவர்கள் நரகத்துக்கு நேராக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய உங்களுடைய திருச்சபையினுடைய பெரிய கவனம் அதற்கு அதிக பங்கு செலுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பீகாரில் போன போது எல்லா காரியத்தையும் சொல்லவில்லை, ஒரு மனிதன் 11 வருடங்களாக யாராயிலும் கிறிஸ்தவருடைய வேத புஸ்தகம் வைத்திருப்பார்களா என்று அலைந்து திரிந்து கொண்டு கல்லூரியிலே படித்து கொண்டு நான் அந்த பட்டணத்திற்கு போகும்போது யாரோ சொல்லியிருக்கிறார்கள், சென்னையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருடைய கையில் பைபிள் இருக்கிறது என்று யாரோ சொல்லி கேள்விப்பட்டு ஓடோடி வந்து என் கையில் வேதம் இருக்கிறதா என்று கேட்டு இந்த வேதத்தை பிடித்து அதை பல முறைகள் முத்தினது மாத்திரமல்ல, தன்னுடைய கல்லூரி படிப்பை விட்டு பைபிள் காலேஜுக்கு போய் என்னோடு கூட ஊழியக்காரனாக மாறினார். காத்து கிடக்கிற ஒரு பெரிய ஜனம் உண்டு, தேடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் உண்டு. ஒருவேளை முரட்டாட்டமும் வசதி குறைவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எப்படியாயிலும் அப்படிப்பட்டவர்களை கொண்டு வருவதற்கு சபையாக ஒரு சின்ன கூட்டமாக 4 பேராக அவர்கள் தூக்கி ஒரு மனதோடு கூட அவர்கள் ஏற்றினது போல எப்படியாயிலும் அவர்கள் ஆண்டவரை இன்றைக்கு வந்துவிட என்பதற்கு ஒரு பெரிய ரிஸ்கை எடுத்து அவர் முன்னதாக கொண்டு வந்த போல உங்களுடைய மனநிலையும் என்னுடைய மனநிலையும் மாறி இருந்தனால் எத்தனை நலமாயிருக்கும். அருமையானவர்களே, இந்த காலை ஆராதனையில் வேறு ஒரு காரியத்தை நான் உங்கள் மனதில் திணிக்க விரும்பவில்லை என்றால் சாயங்காலம் நான் அதிகம் பேசுகிறேன். இந்த காலை ஆராதனையில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் மனதில் நான் இந்த காரியத்தை மறுபடியும் அழுத்தமாக வைக்க விரும்புகிறேன். என்னுடைய கால்கள் எத்தனை கிராமங்களில், பல 100 கிராமங்களில் முதன்முறையாக சுவிசேஷத்தை எடுத்து சென்ற ஒரு சுவிசேஷகன் என்கிற அந்த காரியத்தை அறிந்திருக்கிறது என்பதை நான் சொல்லி பெருமை பாராட்ட விரும்பவில்லை. ஆனாலும் இன்றைக்கும் சொல்லப்படாத இடங்கள் ஏராளமாய் உண்டல்லவா? அதை கொண்டு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அதை செய்வதற்கு, அதை செய்து முடிப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன என்பதை நீங்களே இருதயத்திலே தீர்மானிக்க வேண்டிய ஒரு வலுக்கட்டாயம். முதல் நாள் கூட்டத்திலே போதகர் சொன்னது போல, மிஷனரிகளினால் ஆதாயம் பெற்ற நாம், மிஷனரிகளினால் அறிவை பெற்ற நாம், மிஷனரிகளினால் பெரிய ஐஸ்வர்யங்கள் அவர்கள் இழந்து வந்து பெற்ற நாம் இன்னமும் ஆசீர்வாதத்தை தான் தேடுகிறோமா? அல்லது நான் பெற்ற ஆசீர்வாதங்களும் நான் பெற்ற பாவ மன்னிப்பும் என்னுடைய தேசத்தில் இருக்கிற மற்ற
மற்ற பகுதிகளில் வாழ்கிறவர்களுக்கு, இதுவரைக்கு சொல்லப்படாத பகுதிகளுக்கு என்னை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களிலே உண்டா? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சுகமாகி பாவ மன்னிப்பை பெற்றவனாக படுக்கை எடுத்துக்கொண்டு போகிற காட்சி எத்தனை ஆச்சரியமானது! இறுதியிலே சொல்கிறது, தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்கள். இந்த சபையை குறித்தாயிலும் மற்ற எந்த சபையை குறித்தாயிலும் உங்களுடைய வாழ்க்கை வைத்து தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளில் இதுவரை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை சொல்கிற பணியில் எப்படி ஆகிலும் நானும் என் குடும்பமும் ஈடுபட்டு கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பொழுதுதான் அந்த சபை நிறுவப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறும். 100 ஆண்டுக்குள் வந்துவிட்டோம், இன்னமும் தேவை ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த கட்டாயத்திற்குள் தேவன் உங்களை வழிநடத்தும்படியாய் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். தேவன் அந்த காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேர ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். வல்ல பிதாவே, உடைய வசனத்திலிருந்து சின்ன காரியத்தை மாத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு முன்னதாக நான் வைத்திருக்கிறேன். மீத காரியங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க சுவாமி. அவர்கள் இந்த காரியத்தில் தங்களுடைய கையை வைக்கும் வரை அவர்களால் எதையாயிலும் செய்தாயிலும் இந்த தேசம் தேவனை அறிவதற்குரிய காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக மாத்திரம் ஜெபித்து, மீதமுள்ள காரியங்களை தேவ ஆவியானவர் அவருடைய இருதயத்திலையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் சபையிலையும் நடப்பிக்கும்படியாக நோக்கி கெஞ்சி இந்த அன்பு மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.